தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ச்சியாகவும் எங்களுடைய சேனலை புதிதாக பார்ப்போர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஒரு தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். எங்களுடைய சேனலை பொறுத்தவரையில் நாங்கள் எந்தவித பக்க சார்புமின்றி துணிச்சலான கருத்துக்களை முன்வைக்கிறோம். அவ்வாறான ஒரு பணியை செய்கிற எங்களுக்கு உங்களை போன்ற மக்களின் ஆதரவு இன்னும் மென்மேலும் இருக்குமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களை அது ஒத்துழைப்போடு மிகவும் துணிகரமான முறையில் மக்கள் விரும்புகிற சேவையை ஆற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கி மிகவும் முக்கியமான மாதத்தில் தமிழர்களுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு மாதமான கார்த்திகை மாதத்தில் இப்போது நாங்கள் இருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மாவீரர்களுக்கான மாதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மாதத்தில் நாங்கள் இந்த மாவீரர் துயிலுமில்லங்கள் தொடர்பான விடயத்தை ஒருக்கா நாங்கள் அது எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்ற தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுடைய அதுக்கு முன்னே நிறுத்துறது மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் என்றது அது எங்களுடைய வரலாற்றில் மிகவும் ஒரு ஒரு பொற்காலம் என்று சொல்லணும். எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய எல்லா விடயங்களுமே நாங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை ஒரு போர்க்காலமாக இருந்தாலும் அல்லது பல பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையோடும் பொருளாதார நிறைவோடும் வாழ்ந்த காலம் என்றே சொல்லலாம். அது அவ்வாறான காலத்தில் இருந்து நாங்கள் 2009க்கு பிறகு எங்களுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு அளிக்கப்பட்டு ஒரு ஒரு மாற்று நிர்வாக கட்டமைப்புக்கு நாங்கள் வருகின்ற போது எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை இந்த வரலாறுகள் பாதுகாப்புகள் எல்லாம் கேள்விக்குறியாயிற்று. அவை அந்த அடிப்படையில் அந்த துயிலுமில்லங்களும் அதுவும் அழிக்கப்பட்டு அதன் அடையாளங்கள் சிதைக்கப்பட்டு அது ஒரு 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 முறையிலான ஒரு மனவேதனையை எங்களுக்கு தந்திருந்தது. அந்த அடிப்படையில் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் இந்த துயிலுமில்லங்களை ஒரு போய் விளக்கேற்ற அளவுக்கான ஒரு சின்ன இடைவெளி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது இடையில் ஒரு வருஷம் 1-2 வருஷம் இல்லாமல் போனாலும் பின்பு எங்களுக்கு அந்த ஒரு துயிலுமில்லத்தில் நாங்கள் போய் எங்களுடைய அந்த மாவீரர்களை நினைத்து நாங்கள் ஒரு அந்த நாட்களில் விளக்கேற்றக்கூடிய நிலையும் ஒரு மன ஆறுதலும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கல இப்போது நாங்கள் அந்த துயிலுமில்லங்களை சாதாரண நவம்பரில் போய் பார்த்தா அது ஒரு கட்டாந்தரையாகவும் ஆடு மாடுகள் மேய்கின்ற ஒரு இடமாகவும் தான் இருக்குது. ஆனால் இந்த நவம்பர் மாதம் வந்தால் மட்டும் அந்த துயிலுமில்லங்கள் புதுப்பொலியை பெற்று அது அங்கே 27ஆம் தேதி அங்கே பெரிய அளவு மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்துல விளக்கேற்றி பின்னர் அந்த அன்றோடு அந்த மீன்களை முடித்து மறுநாள் அதெல்லாம் கலட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் அப்புறம் அடுத்த முறை மாவீரர் நாளுக்கு தான் நாங்கள் அங்கே சந்திப்போம். ஆனால் இந்த 2009க்கு முதல் இந்த துயிலுமில்லங்கள் இவ்வளவு புதுப்பொலிவோடு மிகவும் நேர்த்தியாக அழகாக ஒரு மன நிம்மதியை தர்ற ஒரு இடமாக கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு நிகரான ஒரு இடமாகத்தான் அந்த இடங்கள் பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அந்த விடயங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறே இல்லை. நாங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த இடத்துல கூடுறதை பற்றி மட்டும்தான் நாங்கள் யோசிக்கிறோமே ஒழிய அந்த துயிலுமில்லங்களை தொடர்ச்சியாக நல்ல முறையில் வச்சிருக்கிறது தொடர்பாக நாங்களும் இப்போ 2 வருஷமாக கதைச்சி வரோம். நாங்கள் சில முயற்சிகள் எடுக்கின்ற போது கூட அங்கே உள்ள அந்த செயற்பாட்டாளர்கள் அல்லது அந்த துயிலுமில்லங்களில் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துகிறார்கள். அந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் அந்த வேலைகளை செய்கிறதுக்கு விருப்பப்படுறார்கள் ஒழிய
ஏனைய காலங்களில் அந்த துயிலும் இல்லத்தை ஒரு நல்ல முறையில் வச்சிருக்கிறதுக்கு பெருசாக ஒத்துழைக்கிறது இல்லை. இதில் நல்ல உதாரணம் எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு நாங்கள் குறிப்பிட்ட சில துயிலும் இல்லங்களில் அந்த நிர்வாகத்தோடும் கதைத்து அங்கே நாங்கள் அந்த துப்புரவு பணியை செய்ய போன போது அங்கே நாங்கள் இராணுவ புலனாய்வு பின்னணியோடு அங்கே வருகின்றோம் என்று சொல்லி அவர்களும் பெறாமல் அந்த மக்களையும் பெறவிடாமல் பண்ணி செய்த அந்த ஒரு வரலாற்றை நாங்கள் மறக்க முடியாது. அவை அந்த இவ்வாறான ஒரு அந்த துயிலும் இல்லங்களில் ஒரு நல்ல ஒரு அழகாக அந்த துயிலும் இல்லங்களை வச்சிருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக அதனை துப்புரவு பணிகளில் தொடர்ச்சியாக நாங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு மாதமோ நாங்கள் அதை செய்தால் தான் அதை நல்ல முறையில் வச்சிருக்கலாம். இல்லைன்னா நாங்கள் நவம்பர் மாதத்தில் மட்டும் அந்த இடத்துக்கு போய் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவை இந்த துயிலும் இல்லங்கள் இப்போது தாவரவியல் பூங்காவாகவும் பதிவு செய்யப்பட்டு அங்கே ஒரு வரலாற்று அழைப்பு நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் போராளிகளாகிய நாங்கள், மாவீரர் குடும்பத்தினராகிய நாங்கள், இந்த தமிழ் தேசியத்தின்பால் பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாங்கள் இதுகளை அனுமதிக்க முடியாது. அவர்கள் ஏதோ காரணங்களை சொல்வார்கள், அது அப்படி அதுக்கு ஆட்சிதம் இதுக்கு ஆட்சிதம் என்று. அவை அந்த அவர்கள் செய்கிற காரணம் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கு எல்லாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறார். துயிலும் இல்லம் என்றால் அது துயிலும் இல்லமாக தான் இருக்கும். அது தாவரவியல் பூங்காவாகவும் சிறுவர் பூங்காவும் அல்லது ஏதோ ஒரு பூங்காவாகவும் அல்ல மாற்று பதிவுகளை செய்கின்ற போது அது அந்த அடையாளங்கள் காலப்போக்கில் அழிஞ்சு மாவீரர் துயிலும் இல்லம் என்ற அந்த நினைவுகளும் அந்த அடையாளங்களும் எதிர்கால சந்ததிக்கு அளிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்து அது காலப்போக்கில் அது மெருகியே போயிடும். ஆகவே அந்த துயிலும் இல்லங்களை நாங்கள் துயிலும் இல்லங்களாக நாங்கள் நிலைநிறுத்த வேண்டிய தேவை போராளிகளாகிய எங்களுக்கும், மாவீரர் பெற்றோர்களாகிய உங்களுக்கும், தமிழ் தேசியத்தின்பால் அக்கறை கொண்ட தமிழ் மக்களுக்கும், அந்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் அந்த தேவை இருக்குது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முதல் கட்டம் அந்த துயிலும் இல்லங்களில் மண்ணாலான மாதிரி சமாதிகளை அமைத்து அதை துயிலும் இல்லங்களாக பார்ப்பதற்கு துயிலும் இல்லங்களாக இருக்கக்கூடிய வகையில் நாங்கள் அதுகளை முடிந்தவரை இந்த ஆண்டிலிருந்து அந்த ஒழுங்குகளை செய்யணும். அங்கே நாங்கள் அதை செய்கின்ற போது அவங்க கொஞ்சம் மண் பிரச்சனை வரும். தொடர்ச்சியாக அந்த மண்ணாலான மாதிரி சமாதிகளை தொடர்ச்சியாக அந்த பெரிய நிலப்பரப்பில் நாங்கள் அமைக்கின்ற போது அந்த மண் ஒரு பற்றாக்குறை கொண்டு வரும். அப்போ அந்த மண் பற்றாக்குறையை நாங்கள் வெளியில் இருந்தால் அதை ஈடு செய்வோம். ஆனால் அது செய்யப்பட வேண்டிய வேலை. ஆகவே அந்த வேலையிலிருந்து காரணங்களை சொல்லி நாங்கள் பின்னிக்க முடியாது. அதே அந்த வேலையை நாங்கள் இது ஒரு விதமாக செய்யத்தான் வேணும். அப்போ போராளிகள் இப்போ போய் அங்கே நின்றா போல் ஒன்றும் பயங்கரவாத சட்டம் பாய போகிற இல்லை, அங்கே ஒன்றும் இதண்ட போகிற இல்லை. அங்கே எல்லாம் வடிவாக செய்யக்கூடிய மாதிரி உப்ப சூழல் இருக்குது. கடந்த காலங்களே அந்த சூழலோட இருந்தது. அதே நாங்களும் மெதுவாக அந்த விடயங்களை நாங்கள் பயந்து இருக்காமல் நாங்களும் கொஞ்சம் துணிவோட சில விஷயங்களுக்கு முகம் கொடுத்தா தான் அந்த துயிலும் இல்லங்களாக நாங்கள் வரையறுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பதிவுகள் வரலாற்றுகளை மாற்றி அவர்கள் ஒரு குறுகிய ஒரு வாக்கு அரசியலை மட்டும் கருத்தில் கொண்டு அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை செய்வார்கள். நாங்கள் பார்க்குற போது ஒரு எழுச்சியாக இருக்கவே ஒழிய அது காலப்போக்கில் அந்த வரலாறுகள் அழிக்கப்பட்டது. அவை அந்த அவர்களோட தேவையும் குறுகிய தேவைதானே, அந்த தேவைக்காக மட்டும் அவர்கள் செய்வார்கள் என்றதுக்காக நாங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுன்றது இல்லை. நாங்கள் மக்கள் சமூகமாக அதனை பலமாக எதிர்க்க வேண்டும். அதே முதல் கட்டம் நாங்கள் இந்த மண்ணாலான மாதிரி சமாதிகளை அமைத்து அந்த துயிலும் இல்லங்களாக பார்ப்பதற்கு இருக்கும்படி செய்து நாங்கள் அந்த துயிலும் இல்லம் என்றதை நிலைநாட்ட வேண்டும். நாங்கள் அந்த 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 அடையாளங்களை அளிப்பதற்கு நாங்கள் துணை போயிடக்கூடாது. அது முக்கியமாக இந்த மாவீரர்கள் உறவினர்கள், மாவீரர்கள் பெற்றோர்கள், மாவீரர்கள் சம்பந்தப்பட்ட இவர்களுக்கு அது ஒரு முக்கியமான கடமை. நீங்கள் முன்னிக்கின்ற போது ஏனையவர்களும் அதை பின்தொடர்ந்து அதனை செய்வார்கள். எனவே இந்த மாவீரர் பெற்றோர்களும் போராளிகளும் எல்லோருமாக சேர்ந்து தயவு செய்து இந்த மண்ணாலான மாதிரி சமாதிகளை அமைப்பதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும். துயிலுமில்ல நிர்வாகங்கள் இப்போது செய்ய நீங்கள் போவீங்கன்னா அவை 1008 கதை காய்ப்பினோம். இப்போ அதையெல்லாம் அவையெல்லாம்
கதைக்கிறது 2ஆம் பட்சமாக இருக்கும். அதாவது அங்கே மாவீரர் துயிலும் இல்லைமெண்டா மாவீரர்கள உறவினர்கள் பெற்றோர்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை, அவர்கள பிள்ளைகளுக்கு தான் அங்கே முன்னுரிமை. அவர்களின் அந்த விருப்பப்படி தான் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் நிர்வகிக்கப்படும். தனியொரு அரசியல் கட்சியும் அல்ல அதோட சம்பந்தப்படாதாக்களும் குறுகிய நலனுக்காக அதுக்கு போய் நின்று சில வேலைகளை செய்து கொண்டு தங்களுக்கு இசைவாக நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்றதும் இல்லை, அனுமதிக்கணும் என்றதும் இல்லை. எனவே அந்த விடயங்களில் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் ஆழ்ந்த கவனம் செலுத்தணும். இல்லை என்றால் எங்களுடைய வரலாறு அளிக்கப்படுவதை எங்களோட கண் முன்னே நாங்கள் பார்க்க வேண்டியவர். அதோடு நாங்கள் இந்த மாவீர துயிலுமில்லத்துக்கான ஜாப் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ கால முயற்சி, நாங்கள் 2 வருஷ காலமாக அதுக்கான வேலைகளை மெதுவாக செய்து நாங்கள் அந்த ஒரு ஜாப்பு வடிவத்துக்கு நாங்கள் அதை முழுமையாக கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த ஜாப்பு வடிவத்தின்படி நாங்கள் வருகின்ற 21ஆம் தேதி அந்த ஜாப்பை எங்களுக்கு கிடைக்கின்ற ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் இன்னும் வேறு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அதை மக்கள் பார்வைக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இருந்து அந்த ஜாப்பை ஒட்டி இந்த துயிலுமில்லங்கள் நிர்வகிக்கப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக நாங்கள் 2009 முதல் எவ்வாறான ஒரு கட்டமைப்பாக இருந்து நிர்வகித்தோமோ அதையான நிலைக்கு கொண்டு வரலாம். இப்போ இதற்கு இப்போ அரசியல் கட்சிகள் அதனை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கி களமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதால குறுகிய அரசியல் நலன்களை பயன்படுத்தி தங்களை தமிழ் தேசியவாதியாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறதுக்கு இந்த துயிலுமில்லங்களை தாராளமாக பயன்படுத்துவதால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அதனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதற்காக நாங்கள் விலத்தி போக முடியாது. இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 40-50,000 மாவீரர்கள் இறந்திருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த இறுதி கணக்குகள் சரியாக தெரியாத ஒரு 40,000-50,000 வரையிலான மாவீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களோட உறவினர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பலத்தோடு நாங்கள் அந்த துயிலுமில்லங்களை ஒரு அந்த அடையாளம் சிதையாது அதனை நிர்வகிப்பதற்கும் அதனை ஒழுங்குபடுவதற்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பை அந்த ஜாப்பின் அடிப்படையில் எப்படி நாங்கள் உருவாக்கும். படாயக்கிழக்கில் கிட்டத்தட்ட 27 துயிலுமில்லங்கள் இருக்கிறது. இப்போ 27 துயிலுமில்லங்களை தனித்தனியாக எப்படி நிர்வகிக்கிறது, அதை பொதுவாக சேர்ந்து எப்படி நிர்வகிக்கிறது, அது எப்படியான அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறது, அது என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுறது. இப்போது பல துயிலுமில்லங்களில் அங்கே வர்ற காசுக்கு கணக்கு வழக்கு இல்லை. பலர் கூடாக காசு ஒரு துயிலுமில்லத்துக்கு 10 பேர் கூடாக காசு வேறு. அதில் சில காசு துயிலுமில்லத்துக்கு கொடுக்குறதும் இல்லை, அதை எடுத்து போடுவார். இவ்வாறான குறைபாடுகள் எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் சில பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி அதை ஒரு பூச்சாண்டியாக காட்டி இரட்டை காட்டி பூச்சாண்டி என்று குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எங்களுக்கு இந்த சிஐடியையும் அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் காட்டி பூச்சாண்டி என்று காட்டுற இந்த துறை செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் எங்களை காட்டி அதை பயன்படுத்தி விட்டார்கள் என்றால் அந்த மற்ற மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் அதுக்கு போய் ஏன் பிரச்சனைப்படுவான், பேசாமல் ஒதுங்கிட்டான் எல்லாம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கொண்டு அவர் ஒதுங்கிடுவார். இதெல்லாம் ஒரு பூச்சாண்டி. இப்போ வெளிநாட்டிலிருந்து காசு வந்து தான் துயிலுமில்லங்கள் எல்லாம் மாவீரர் நாள் நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதுன்றது எனக்கும் உங்களுக்கும் இல்லை, அது சிஐடிக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். அரசாங்கம் அந்த தரவுகளை எடுக்கிறேன்டா மிக லாபகமாக அவர்கள் புலனாய்வு பின்னணிகளை பயன்படுத்தி அதோடு அங்கே துயிலுமில்லத்துக்கு வேலை செய்கிற ஆக்களை வச்சு அந்த விழாக்கிறது என்ன மாதிரி காலத்தில் கிடைக்கணும், யாரார் குடிக்கணும், யாரார் வாங்கினோம்ன்றதை எல்லாம் அவன் எடுப்பான். அங்கேயும் அது பிரச்சனை இல்லை, அது அவனுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அது வெளிநாட்டு காசு தான் இப்போ பெருமளவு அந்த செலவுகள் நடக்கிறது. அதெல்லாம் ஒரு பூச்சாண்டிக்குரிய விஷயமும் பிழையான விஷயமும் இல்லை. அதை நாங்கள் மாவீரர் நாள் நிகழ்வுக்காக அந்த காசை சரியாக பயன்படுத்தினா சரி. வர்ற காசுக்கு சரியான கணக்கு வழக்கு எல்லா துயிலுமில்லத்திலையும் இருக்கும். அதெல்லாம் ஒரு சரியான நிர்வகிப்புகளை கொண்டு வரணும். இப்போது பல இடங்களில் பல பொருட்கள் எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் வச்சு கொண்டு வர பக்கங்களும் இருக்குது. எந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான நிர்வகிப்பு கட்டமைப்பு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் பலரது ஒத்துழைப்போடும் ஆலோசனையோடும் பலரது முயற்சிகளாலும் ஒரு மாவீரர் துயிலுமில்லத்துக்கான ஒரு பொதுவான ஜாப் கொண்டு தயாரிச்சிருக்கோம். இப்போ சில இடங்களில் தங்களுக்கு சாதகமான ஒரு சின்ன ஜாப்பை தயாரித்து வச்சுக்கொண்டு இருக்கிறேன். தங்களை கைமுறை போகாத அளவுக்கு ஜாப்போல தயாரித்து வச்சுக்கொண்டு சிலர் இருக்கிறேன். துயிலுமில்லங்கள் எல்லாத்தையும் குறுநில மன்னர்கள் மாதிரி நிர்வகிப்பதற்கு பல முயற்சிக்கிறேன். சிலர் ஊர் அந்த ஒரு கிராமத்துக்கு துயிலுமில்லம் இருக்குன்னா அந்த கிராம மக்களையும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்களை அந்த துயிலுமில்லத்தை
தங்களோட அரசியல் நலனுக்காகவும் பொருளாதார நலனுக்காகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பக்கத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அவை இதெல்லாத்தையும் தொடர்ச்சியாக நாங்கள் அனுமதிச்சு கொண்டிருக்க முடியாது. அவை நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொண்டு பலரது உழைப்பின் வெளிப்பாடாக ஒரு ஜாப்பை நாங்கள் வெற்றிகரமாக வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதை 21ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம். அவை அதனைத் தொடர்ந்து இந்த மாவீரர் நாள் முடிய நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான பல்வேறு வேலைத்திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம். இதில் யாரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உப்பையிலிருந்து இந்த மாவீரர் துயிலுமில்ல செயற்பாடுகளில் நின்றாக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட போகிறார்கள், இதை மாவீரர் போராளிகள் குடும்பம் காப்பம் கைப்பற்ற போகுது, அல்லது இது எங்கட கையமுறை போகுது என்று எல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஒரு துயிலுமில்லம்னா அந்த துயிலுமில்லத்தை சுற்றி இருக்கிற கிராம மக்கள், அது ஒரு கிராமமாக இருக்காது, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த துயிலுமில்லத்தை நிர்வகிக்கும். 5-6 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே நிர்வகிக்குவோம். அண்ட் அவர்கள் அதை நிர்வகித்தா தான் அதுக்கு ஒரு அவை இந்த பார்வைக்கு மாதிரி இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பவனியாவில் இருக்கிற துயிலுமில்லத்தை நிர்வகிக்கணும்னு ஆசைப்படையிலாது. அவை அந்தந்த துயிலுமில்ல மக்களை உப்பை இருக்கிற செயற்பாட்டாளர்களும் அதுக்கு சேர்ந்து ஒரு வரையறைக்குட்பட்டு நியதிக்குட்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஊடாக அந்த துயிலுமில்லங்கள் நிர்வகிப்பதற்கான ஒழுங்குமுறையை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். அவை நீங்களே அதை தொடர்ச்சியாக நிர்வகிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற அந்த செயற்பாட்டாளர்களே இப்போ புது அந்த ஜாப்பின் பிரகாரமும் நீங்களே தொடர்ச்சியாக நிர்வகிக்கலாம். ஆனால் சில சின்ன மாற்றங்கள் வரப்போகுது. கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் அங்கே பிரதித்துவம் இருக்குமா வைக்கும் கட்டாயம். ஆனால் அவர்களும் அங்கே அந்த முடிவெடுக்கிற தன்மை என்ற அந்த ஒரு எதேச்சதிகாரமாக முடிவெடுக்கிற தன்மை என்றது யாருக்குமே இருக்காது. அங்கே சபை இருக்கும், அங்கே நிர்வாகம் இருக்கும். ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வரையறைக்கு உட்பட்டது நியதிக்கு உட்பட்டு தான் சில முடிவுகள் எடுப்போம். இப்போது மாவீரர் துயிலுமில்லங்களில் மாவீரர் பெற்றோர்கள் அங்கே பொதுச்சுடர் ஏற்றுகின்ற போது அவரோடு சேர்ந்து ஒரு சிலர் தங்களோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் தங்களோட பிரபலியத்துக்காகவும் அந்த பொதுச்சுடரை ஏற்றுவதற்கு அவாவோடு அல்ல அந்த மாவீரர் தாயோடோ தந்தையோடு சேர்ந்து அந்த பீடத்தில் ஏறி அதை ஒரு படங்காற்று நிகழ்வாகவும் சிலர் செய்ய முற்படுகிறார்கள் தங்களுடைய அரசியலினருக்காக. அல்லது அங்கேயும் ஒரு மைக்க தூக்கி தன்னை ஒரு பிரபலியமாக அல்ல தன்னை ஒரு தேசிய உணர்வாளனாக காட்டி ஒரு அரசியல் வாக்கை வசீகரிக்கின்ற ஒரு செயற்பாடுகளும் அங்கே நடக்கும். அவை இந்த செயற்பாடுகள் எல்லாம் தவிர்க்கப்படுவோம். அங்கே மாவீரர் பெற்றோர் ஒருவர் அந்த கூட்டத்தில் தீபமேற்ற போறாருன்னு சொன்னால் அந்த மாவீரரோடு தொடர்புடைய நெருக்கமான தொடர்புடைய இன்னொரு பெற்றோரோ அல்லது இன்னொரு மாவீரட்ட பிள்ளையோ அல்ல அந்த ஒரு போராளியோ தான் அந்த இடத்துல நின்று அந்த உதவியை செய்யலாமையோடைய கண்டவன் நின்றவன் எல்லாம் அங்கே கூட்டத்தில் ஏறி தீபமேற்றுறதுக்கு உதவி செய்கிற மாதிரி படத்தில் போஸ்ட் கொடுக்குறதுக்கும் முயற்சி செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்குது. பீடத்தில் ஏறுறதுக்கும் அந்த பீடத்தில் ஏறி தீபமேற்றுறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்குது. ஊரில் உதவாக்கரையாக இருந்து குடிச்சு வரைச்சி ஒன்று திரிக்கிறதும் தகுதி இல்லாததும் போய் அதில் அந்த அந்த புனிதமான இடத்துல தங்களுடைய பிரபலியத்துக்கும் சீனங்களுக்குமாக அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு எதிர்வர காலங்களில் நல்ல முறையில் இந்த மாவீரர் துயிலுமில்லை நிர்வகிப்பதற்கான ஒரு ஒழுங்கமைப்பை மட்டும் நாங்கள் செய்தருவோம். அதனை எல்லோரும் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய கிராமங்களில் உள்ள மாவீரர் துயிலுமில்லங்களை அந்த சுற்று வட்டாரத்துக்கு இருக்க கிராம மக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முறையில் நிர்வகிப்பதற்கான சிறந்த ஒழுங்கமைப்பை மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகம் நாங்கள் அதனை உங்களுக்கு செய்து தருவோம். சில இடங்களில் நிர்வாக தெரிவுகள் எல்லாம் ஒரு மிகவும் மோசமான முறையில் இல்லை 7 மணிக்கும் நடந்திருக்குது, 4 பேரோடையும் நடந்திருக்குது. திட்டமிட்டே ஆக்கள் வராத நேரங்களில் பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும் கூட நின்று நிர்வாகம் செய்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி மட்டும் தன்னை தொண்டர்களை வச்சு ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற முகமே எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே இந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கின்ற நோக்கமாகத்தான் நாங்கள் அந்த மாவீரர் துயிலுமில்லத்துக்கான ஒரு பொதுவான ஜாப்பை நாங்கள் 21ஆம் தேதி அளவில் உங்கள் பார்வைக்கு பொதுமக்களின் பார்வைக்கு நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் எல்லா துயிலுமில்லங்களையுமே அதனை நடைமுறைப்படுத்த முடியும். நிச்சயமாக சில இடங்களில் அந்த ஒரு 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 நடுநிலையான பக்கம் இல்லாமல் நிர்வாக தெரிவுகள் நடந்திருப்பதாக எங்களுக்கு குற்றச்சாட்டை எங்களுக்கு முறைப்பாடாகவே வந்திருக்கிறது. அவை அதெல்லாத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது.
ஆகவே அந்த 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 விஷயத்தில் மாவீரர் கோழை குடும்ப நலன் காப்பகம் ஒரு நடுநிலை பணியை வகித்து ஒரு நிர்வாகங்கள் நல்ல முறையில் இந்தவித பக்கசார்பு பெற்ற முறையில் ஒரு சிறந்த நிர்வாகங்களாக அதனை மாற்றுவதற்கான பல்வேறுபட்ட ஒத்துழைப்புகளையும் முயற்சிகளையும் எதிர்வருகிற நாட்களில் பொதுநலன் கருதி மாவீரர்கள அந்த வரலாறு சிதைக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் அந்த வரலாறு அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் அதனை எதிர்கால சந்ததிக்கு சரியான முறையில் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் அந்த ஒரு ஒரு கடுமையான முயற்சியில் இறங்கி ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக 21ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஜாப்பை உங்கள் பார்வைக்கு தருவோம். 21ஆம் தேதி தருவோம். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாவீரர் நாள் முடிய அந்த ஜாப்பின் விடயங்களை நடைமுறை கொண்டு வருவதற்கான சகல வகை ஒத்துழைப்புகளை மாவீரர் கோழை குடும்ப காப்பகமும் சேர்ந்து உங்களோடு முன்னெடுக்கும். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.